சாந்தி. முரளி டேட் 9/4/2026. காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சத்திய தந்தையின் மூலமாக உண்மையான விஷயங்களை கேட்டு வெளிச்சத்தில் வந்துள்ளீர்கள். அதனால் உங்களுடைய கடமை அனைவரையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானம் சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை நிச்சயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? பதில்: அடிக்கடி வாயிலிருந்து பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருங்கள். இதனால் தன்னுடையது என்பது முடிந்து போகும். சொத்தும் நினைவிருக்கும், ஆஸ்தியும் நினைவிருக்கும். பாபா என்று கூறுவதால், அப்பா அப்படின்னு சொல்றதுனால சர்வவியாபி என்ற ஞானம் முதலிலேயே அழிந்து விடுகிறது. ஒருவேளை யாராவது பகவான் சர்வவியாபி என்று கூறினால், தந்தை அதாவது அப்பா அனைவருக்குள்ளும் எப்படி இருக்க முடியும் என்று கேளுங்கள். பாடல்: இன்று இருளில் இருக்கிறான் மனிதன். ஓம் சாந்தி. குழந்தைகள் என்ன கூறினார்கள்? யாரை அழைத்தார்கள்? ஓ ஞான கடலே மற்றும் ஓ ஞான சூரியன் தந்தையே, பாபாவே. பகவானுக்கு அப்பா என்று கூறப்படுகிறதல்லவா? பகவான் அப்படின்னா யாரு? நம்ம ஆத்மானுடைய தந்தையாக இருக்கிறார், அப்பாவா இருக்கிறார். பகவான் தந்தை என்றால் நீங்கள் அனைவரும் குழந்தைகள். பகவான் நம்மளுடைய அப்பா அப்படின்னா நம்ம எல்லா ஆத்மாக்களும் அவருடைய குழந்தைங்க. நாங்கள் இருளில் இருக்கிறோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். பாட்டுல சொல்லப்படுது இல்லையா, நாங்க இருள்ல இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஆத்மாக்கள் அப்பாவனுடைய குழந்தைங்க எல்லாமே சொல்றோம், நாங்க இருள்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தாங்கள் எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அப்பா என்று கூறுவதால் தந்தையை அழைக்கிறார்கள் என தெளிவாகிறது. எங்களை வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போங்க தந்தையே அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் யார கூப்பிடுறோம்? அப்பாவை தானே நம்ம கூப்பிடுறோம். ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவ தந்தைய நம்ம கூப்பிடுறோம். அப்பா என்று கூறுவதால் அன்பு வருகிறது. அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அன்பு வருது. ஏனெனில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே ஈஸ்வரா அல்லது பிரபு என்று கூறுவதால் ஆஸ்தியின் ரசனை வராது. வெறுமனே ஈஸ்வரா, பிரபுவே, கடவுளே அப்படின்னு சொன்னோம்னா ஆஸ்தியினுடைய அந்த ஒரு சந்தோஷம் வராது. தந்தையே, பாபா என்று கூறுவதனால் ஆஸ்தி நினைவு வருகிறது. பாபா நாங்கள் இருளில் வந்துவிட்டோம் என்று அவரை அழைக்கின்றார்கள். இப்பொழுது தாங்கள் மீண்டும் ஞானத்தினால் எங்களுடைய தீபங்களை ஏற்றி வையுங்கள். ஏனென்றால் ஆத்மாக்களின் தீபம் அணைந்து போயிருக்கிறது. ஆத்மாவுடைய தீபம் அணைந்து போயிருக்கிறது அப்படின்னா நம்ம யாரு? நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவே இல்லாம நம்ம இருக்கிறோம். மனிதர்கள் இறந்து விட்டால் 12 நாட்கள் தீபத்தை ஏற்றுகிறார்கள். ஒருவர் தீபம் அணையாமல் இருக்க எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். பாரதவாசிகளாகிய நீங்கள் வெளிச்சத்தில், அதாவது பகலில் இருந்தீர்கள், சத்தியுகத்துல இருந்தோம். இப்பொழுது இரவில் இருக்கிறீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் மற்றும் எல்லையற்ற இரவு. 2500 வருஷம் பகல்ல இருக்கிறோம், 2500 வருஷம் என்ன ஆயிடுறோம்? இரவுல வந்துடுறோம். சத்தியுகம், திரேதாயுகம் பிரம்மாவின் பகல், துவாபர் கலியுகம் பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது. இரவில் இருள் ஏற்படுகிறது. மனிதர்கள் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இருள் அப்படிங்கும் பொழுது இருட்டா இருக்கு இல்லையா? எது மேடு பள்ளம் முள்ளு எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. அது போல இருள மனிதன் நம்ம ஆத்மா அப்படிங்கிறதையே நம்ம மறக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், சரியா செய்யறோமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. பகவானை தேடுவதற்காக நாலாபுறமும் சுற்றி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவை அடைய முடியவில்லை. பரமாத்மாவை அடைவதற்காக தான் பக்தி செய்கிறார்கள். துவாபர யுகத்தில் இருந்து பக்தி ஆரம்பமாகிறது. அதாவது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. தசராவை பற்றி கூட ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது.
கதைகளை எப்போதும் மனதை கவரும் வகையில் உருவாக்குகிறார்கள். தசராவை பத்தி ஒரு கதையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா, ராவணனை எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கதை அப்படின்னாலே மத்தவங்களை கவர்ற மாதிரி, ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற மாதிரிதான் கதையெல்லாம் எழுதுவாங்க. எப்படி சினிமா, நாடகம் போன்றவைகளை உருவாக்குகிறார்களோ அது போல ஸ்ரீமத் பகவத்கீதை தான் உண்மையானது. அதுவும் சிவபாபா இப்ப சொல்றாரு இல்லையா, இதுதான் உண்மையானது. பரமாத்மா குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருந்தார், ராஜ்யம் கொடுத்தார். பிறகு பக்தி மார்க்கத்தில் அமர்ந்து கதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். வியாசர் கீதையை உருவாக்கினார், அதாவது கதையை உருவாக்கினார். இன்னைக்கு மனிதர்கள் உருவாக்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது வியாசர் ஒரு கதையாக ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டா என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையான விஷயத்தை பாபா மூலமாக இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான கீதை அப்படிங்கறத இப்ப நமக்கு சிவபாபா பிரம்மா உடல்ல சொல்றாரு இல்லையா, இதுதான் உண்மையான கீதை. அததான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். எப்போதும் பாபா பாபா என்று கூற வேண்டும். பரமாத்மா நம்முடைய பாபா, அதாவது தந்தை ஆவார், புது உலகை படைப்பவர். எனவே நிச்சயம் அவரிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் சொத்து கிடைக்க வேண்டும், சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கணும். இப்போதோ 84 பிறவிகள் அனுபவித்து நாம் நரகத்தில் வந்திருக்கிறோம். 84 பிறவி, ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை விட்டு, இப்படியா நம்ம ஒரு ஆத்மா 84 உடலை விட்டு விட்டு இப்ப கடைசியில நரகத்துல இருக்கிறோம். குழந்தைகளே, பாரதவாசிகளாகிய நீங்கள் சூரிய வம்சத்தினராக, சந்திர வம்சத்தினராக இருந்தீர்கள். உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள். வேறு எந்த தர்மமும் அப்பொழுது இல்லை. அதற்கு சொர்க்கம் அல்லது கிருஷ்ணபுரி என்று கூறப்படுகிறது என பாபா புரிய வைக்கிறார். இதுவோ கம்சபுரி ஆகும். இப்ப எப்படி இருக்கு, கம்சபுரியா இருக்கு. லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என பாப்தாதா நினைவுபடுத்துகிறார். பாபாதான் ஞான கடல், அமைதியின் கடல், பதீத பாவனர். நீரால் ஆன கங்கை கிடையாது. கங்கை பதீத பாவனை கிடையாது. அனைத்து மணப்பெண்களுக்கும் ஒரே ஒரு பகவான் மணவாளன் ஆவார். எல்லா ஆத்மாக்களுக்கும், மணப்பெண் அப்படின்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் பகவான் ஒருத்தர் தான் மணவாளனா இருக்கிறார். இது மனிதர்களுக்கு தெரியாது. ஆகவே ஆத்மாக்களின் தந்தை யார் என கேட்கப்படுகிறது. அப்படி கேட்டால் குழம்பி போகிறார்கள். எங்களுக்கு தெரியாது என கூறுகிறார்கள். அட ஆத்மா, நீங்கள் உங்களுடைய தந்தையை பற்றி அறியவில்லையா? இறை தந்தை என கூறுகிறார்கள். அவருடைய பெயர், ரூபம் என்ன? இறைவனை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறது. சர்வவியாபி என்று கூறுகிறார்கள். கடவுளை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லி கடவுளுடைய மகிமை சொல்றோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அணு அணுவுலே இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அட, குழந்தைகளின் தந்தை எப்பொழுதாவது சர்வவியாபியாக இருப்பாரா என்ன? ராவணனின் அசுர வழிப்படி எவ்வளவு முட்டாளாகி விடுகிறார்கள். தேக உணர்வு நம்பர் 1 ஆகும். இதுல நம்பர் 1 எது அப்படின்னா தேகாபிமானம், தன்னை ஒரு உடல் அப்படின்னு நினைக்கிறது. தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் இன்னார் என்று கூறிக்கொள்கிறார்கள். இது ஷரீரத்தின் விஷயமாகிவிட்டது. உண்மையில் தான் யார் என்பதை அறியவில்லை. நான் நீதிபதி, நான் இது, நான் அது, நான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது தவறாகும். நான் யாரு? நான் ஒரு ஆத்மா. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? என்னுடைய குணம் அமைதியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது. நான் மற்றும் என்னுடையது என்பது 2 விஷயங்கள் ஆகும். நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, என்னுடையது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆத்மா அழிவற்றது, அதுதான் நான். நான் அழிவில்லாத ஆத்மா அப்படின்னு நான் சொல்றேன். உடல் அழியக்கூடியது. பெயர் உடலுக்கு தான் வைக்கப்படுகிறது. ஆத்மாவிற்கு எந்த பெயரும் வைக்கப்படவில்லை. ஆத்மா அப்படின்னா ஒரு ஒளி புள்ளியா இருக்கு. பேரு அப்படிங்கிறது இந்த உடலுக்கு தான் வைக்கப்படுது. என்னுடைய பெயர் சிவன் தான் என்று பாபா கூறுகின்றார். சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது நிராகாரரின் ஜெயந்தி எப்படி இருக்க முடியும்? ஜெயந்தி அப்படின்னா பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்குதான் உடலே இல்லையே, அப்புறம் எப்படி அவருக்கு ஜெயந்தி இருக்க முடியும்?
அவர் யாருக்குள் வருகிறார்? இது யாருக்கும் தெரியவில்லை. அனைத்து ஆத்மாக்களின் பெயர் ஆத்மாதான் ஆகும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேரை வச்சு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அது உடலுக்கான பேர், ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். பரமாத்மாவின் பெயர் சிவன் ஆகும். மற்ற அனைத்து சாலிக்கிராம ஆவார்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாலிக்கிராமம். ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவர். யாருடைய குழந்தை? சிவத்தந்தையினுடைய குழந்தை. எல்லா ஆத்மாக்களும் ஒரு சிவன் தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அவரே எல்லையற்ற தந்தை. அவரை அனைவரும் எங்களை தூய்மையாக்க வாருங்கள் என அழைக்கிறார்கள். அவரை தான் எல்லாரும் இன்னைக்கு உலகமே எல்லா மதங்கள்லயும் சரி, ஒவ்வொரு மொழிகள்லயும் சரி, எங்களை தூய்மையாக்க வாங்க அப்படின்னு அவரை தான் கூப்பிடுறாங்க. நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஆத்மாதான் அழைக்கிறது. துக்கத்தில் தான் அனைத்து ஆத்மாக்களும் நினைக்கிறார்கள். ரொம்ப துக்கம் வரும் பொழுதுதான் என்ன பண்றோம்? கடவுளே அப்படின்னு சொல்றோம். மேலும் இதே குழந்தைகள் சுகத்தில் இருக்கும் பொழுது யாரும் நினைப்பதில்லை. சத்தியகம் திரேதாயுகத்துல நம்ம அவரை நினைக்கிறதே இல்லை. ராவணன் தான் துக்கம் உடையவராக மாற்றி இருக்கிறான். 5 விகார குணத்துல நம்ம ஆத்மா வரும் பொழுதுதான் துக்கம் அடையறோம். இந்த ராவணன் தான் உங்களுடைய பழைய எதிரி என பாபா புரிய வைக்கிறார். இவ்வாறு நாடகத்தில் விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அனைவரும் இருளில் இருக்கிறார்கள். ஆகவே ஞான சூரியனே வாருங்கள், எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என அழைக்கிறார்கள். பாரதம் சுகதாமமாக இருந்தது. அப்போது யாரும் அழைக்கவில்லை. சத்தியகுமா இருக்கும் பொழுது நம்ம அவரை பத்தியே நமக்கு தெரியாது. கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை எங்க சத்தியகுத்துல. இங்கேயோ ஓ சாந்தி தேவா என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய சுய தர்மமே அமைதி என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்க ஆத்மாவே அமைதியானவங்க அப்படின்னு சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார். அது கழுத்தின் மாலை ஆகும். அமைதிதான் நம்மளுடைய கழுத்து மாலை. நான் ஆத்மாவே அமைதி அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சுய தர்மத்தையே மறந்து போய் நம்ம அமைதி எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்க கூடியதாகும். என்னுடைய சுய தர்மமும் அமைதிதான். என்னுடைய வீடும் அமைதியான வீடுதான். சாந்தி தாமம் தான். சாந்தி தாமத்தில் இருந்து சுகதாமத்திற்கு போகிறது. அங்கிருந்து நம்ம எங்க வரோம்? சுகதாமத்துக்கு, சத்தியகத்துக்கு வரோம். ஆத்மா அங்கேயே சுகமே சுகமாகும். எங்க சத்தியகத்துல. நீங்கள் கதற வேண்டியதில்லை அப்படின்னு பாபா நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். துக்கத்தில் தான் இரக்கம் காட்டுங்கள், துக்கத்தை நீக்கி சுகம் அழியுங்கள், தந்தையே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். சிவபாபா இனிமையான பாபா, மீண்டும் வாருங்கள் என்கிறார்கள். நிச்சயமாக வருகிறார். அப்போதுதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். அவர் வர்றதுனாலதான் என்ன பண்றோம்? நம்ம சிவ ஜெயந்தி எல்லாம், சிவராத்திரி எல்லாம் கொண்டாடுறோம். ஸ்ரீ கிருஷ்ணரோ சொர்க்கத்தின் இளவரசர் ஆவார். அவருடைய ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள், பிறந்த நாளையும் கொண்டாடுறாங்க. ஆனால் கிருஷ்ணர் எப்பொழுது வந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ராதை கிருஷ்ணர் தான் சுயமரத்திற்கு பின் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள். இது யாருக்கும் தெரியவில்லை. ராதா கிருஷ்ணர் தான் சுயவரத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பேரு மாற்றப்படுது. வெவ்வேறுத்தவங்க கிடையாது. ஆனா இது யாருக்குமே தெரியறது இல்லை. இவங்க வேற அவங்க வேற அப்படின்னு நினைக்கிறாங்க. பேருதான் மாத்தப்படுது. ஓ இறை தந்தையே என மனிதர்கள் தான் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அவருடைய பெயர் உருவம் என்ன என்று கேட்டால் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்கிறார்கள். ஏ இறை தந்தையே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, அவர் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவருக்கு பேரும் இல்ல, ரூபமும் கிடையாது, அவர் இருக்கக்கூடிய இடமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆகாயம் துருவமாகும். அதற்கு கூட ஆகாயம் என்று பெயர் இருக்கிறது. இப்ப ஆகாயம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒரு பெயர் இருக்குதானே அப்படிங்கிறாரு பாபா. நாங்கள் பாபாவின் பெயர் ரூபத்தை அறியவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, தன்னை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா அவர் அப்பா. அவருடைய பெயரும் கிடையாது, அவரு ரூபமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் இல்ல, ரூபம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார் பாபா. சரி, தன்னை பற்றி அறிகிறீர்களா? சரி, அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்கல. உங்களை பத்தியாவது தெரியுதா? ஆம், நாங்கள் ஆத்மா. சரி, ஆத்மாவின் பெயர் ரூபத்தை தெரிவியுங்கள். ஆத்மானுடைய பெயர் என்ன, ரூபம் என்ன அப்படின்னு சொல்லுங்க.
ஏனென்றால் ஆத்மாவே பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு பாபா நமக்கு தெளிவா புரிய வைக்கிறார் அப்படின்னா, ஆத்மா பரமாத்மா ரெண்டு ஒண்ணுதானே சொல்லிடுறாங்க இல்லையா. ஆத்மா பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டதாக இருக்க முடியாது. ஆத்மா ஒரு புள்ளி நட்சத்திரம் போன்றதாகும். புருவ மத்தியில் இருக்கிறது. இந்த சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆகவேதான் 7 நாட்கள் பட்டி என்று பாடப்பட்டிருக்கிறது. 7 நாள் கோர்ஸ் எடுத்தாதான் முரளியில உட்கார முடியும். அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகியது. அப்பொழுதிலிருந்துதான் விகாரங்கள் பிரவேசம் ஆகியது. ஏணிப்படியில் இறங்கிக் கொண்டே வந்தீர்கள். இப்பொழுது அனைவருக்கும் கிரகணம் பிடித்திருக்கிறது. 5 விகாரம் அப்படிங்கிற கிரகணம் எல்லா ஆத்மாவையும் பிடிச்சிருக்கு. கருப்பாகி விட்டீர்கள். கிரகணம் பிடிச்சதுனால நீங்க ஆத்மா என்ன ஆயிட்டீங்க? தூய்மை இழந்துட்டீங்க. ஆகவே ஞான சூரியனே வாருங்கள் என பாடுகிறார்கள். வந்து எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள். ஞானமை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்து விட்டது அப்படின்னு பக்தியில பாடுறாங்க. ஞானமை சத்குரு கொடுத்தாரு, அறியாமை அப்படிங்கிற இருள் அழிஞ்சிருச்சு அப்படின்னு பக்தியில பாடுறாங்க. புத்தியில் பாபா வருகிறார். நமக்கு சத்குரு அஞ்ஞான இருள் அழிக்கிறாரு அப்படின்னா யாரு புத்தியில வரா? சிவபாபா தான் நம்மளுடைய புத்தியில வராரு. ஞானமையை குரு கொடுத்தார் என்பது கிடையாது. உண்மையான குரு சிவபாபா தான். ஞானமையை இப்பதானே நமக்கு கொடுக்கிறாரு. அந்த குருமார்கள் ஞானமைய கொடுக்க முடியாது. நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஞானம் எங்கே இருக்கிறது? அவர்களின் புகழ் பாடவும் இல்லை. ஞானமை சத்குரு கொடுத்தார் அப்படின்னா இந்த மகிமை சிவபாபாவுக்கு தான். உலகத்துல இருக்கக்கூடிய உடலோட இருக்கக்கூடிய அந்த குருமார்களுக்கு இந்த மகிமை கிடையாது. ஞானக்கடல், பதீத பாவனர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு தந்தை தான் ஆவார். பிறகு மற்றவர்கள் எப்படி ஞானம் கொடுப்பார்கள்? பகவானை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று சாதுக்கள் கூறிவிட்டார்கள். சாஸ்திரங்களை படித்தல், யாகம், தவம் போன்றவைகளை செய்தாலே பகவானை அடைவதற்கான வழி ஆகும் அப்படின்னு அவங்கள சொல்லிட்டாங்க. ஆனால் பத்தீத்தர்கள் மீண்டும் பரிசுத்தமான உலகத்திற்கு எப்படி போக முடியும்? நானே வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். உங்க எல்லாரையும் தூய்மை ஆக்கிறதுக்காக நானே வரேன் அப்படின்னு சிவபாபாவே சொல்றாரு. பகவான் ஒருவரே ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கூட தேவதைகள் தான். அவர்களை பகவான் என்று கூற முடியாது. அவர்களுடைய தந்தை சிவன் ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு கூட தந்தை யாரு? சிவ பரமாத்மா தான். பிரஜாபிதா பிரம்மா இங்கேதான் இருப்பார் அல்லவா? பிரஜைகள் இங்கேதான் இருக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளின் அமைப்பு என்று பெயர் கூட எழுதப்பட்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் ஆகிவிட்டனர். நிறைய பிகே இருக்கிறார்கள். சொத்து சிவனிடமிருந்துதான் கிடைக்கிறது. இத்தனை பிகேக்களுக்கும் ஆஸ்தி யார்கிட்ட இருந்து கிடைக்குது? உடல் இல்லாத சிவபாபா கிட்ட இருந்துதான் கிடைக்குது. பிரம்மாவிடமிருந்து கிடையாது. சொத்து தாத்தாவிடமிருந்து தான் கிடைக்கிறது. பிரம்மா மூலமாக அமர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தகுதி அடைய வைக்கிறார். யாரு? சிவபாபா. பிரம்மா மூலமாக குழந்தைகளை தத்தெடுக்கிறார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள் தான், உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என குழந்தைகளும் கூறுகின்றீர்கள். பிரம்மா மூலம் விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகிறது. சிவபாபா ராஜயோகம் சொல்லி தருகிறார். ஸ்ரீமத் அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய கீதையாகும். பகவான் ஒருவரே நிராகார ஆவார். பகவான் கடவுள் அப்படின்னா ஒருத்தர் தான். அவருக்கு உடல் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக பிரிந்திருந்தது. நீண்ட காலமாக பாரதவாசிகள் தான் பிரிந்திருந்தனர். யாரு தேவி தேவதைகளா இருந்தாங்களோ அவங்கதான் பாபாவை விட்டு, அதாவது சிவதந்தையை விட்டு பிரிஞ்சு ரொம்ப காலம், 5000 வருடங்கள். வேற எந்த தர்மமும் அது போல ரொம்ப காலம் பிரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களே முதலில் பிரிந்தனர். தந்தையிடமிருந்து பிரிந்து இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ஓ ஆத்மாக்களே, இப்பொழுது தந்தை ஆகிய என்னை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். இதுவே நினைவு யாத்திரை அல்லது யோகா அக்னி ஆகும். உங்களின் தலை மீது இருக்கக்கூடிய பாவங்களின் சுமை இந்த யோகா அக்னியால் தான் எரிந்து போகும்.
ஓ இனிய குழந்தைகளே, நீங்கள் பொன் யுகத்திலிருந்து இரும்பு யுகத்திற்கு வந்து விட்டீர்கள். இப்பொழுது என்னை நினையுங்கள். இது புத்தியின் வேலை அல்லவா? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டு விட்டு என்னை நினையுங்கள். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டு விட்டுன்னா புத்தியால அவர்களை நினைக்காதீங்கிறார். நீங்கள் ஆத்மா அல்லவா? இது உங்களுடைய உடல் ஆகும். நான் நான் என ஆத்மா கூறுகிறது. உங்களை ராவணன் அழுக்காகிவிட்டான். ராவணன் 5 விகாரத்தினாலதான் நம்ம ஆத்மா என்ன ஆயிட்டோம்? அழுக்காயிட்டோம், தூய்மை இழந்துட்டோம். இவ்வாறு விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம தூய்மை இழக்கணும், அழுக்காகணும் அப்படின்னு விளையாட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தூய்மையான பாரதம் மற்றும் தூய்மையற்ற பாரதம். தூய்மை இழக்கும் போது தந்தையை அழைக்கிறார்கள், ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. ஞானம் அளிக்கக்கூடியவர் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தைதான் ஒரு நொடியில் சொத்து அளிக்கிறார், ஜீவன் முக்தி. ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி. இப்பொழுது நீங்கள் பாபாவினுடையவர் ஆகிவிட்டீர்கள். பாபாவிடமிருந்து சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் சொத்தை அடைய வேண்டும். பிறகு சத்தியகம் திரேதாவில் நீங்கள் அமரராகி விடுகிறீர்கள். அங்கே இன்னார் இறந்து விட்டார்கள் என்று கூற மாட்டார்கள். சத்தியயுகத்தில் அகால மரணம் என்பது கிடையாது. நீங்கள் காலன் மீது வெற்றி பெறுகிறீர்கள். நம்மளா விரும்பிதான் இந்த உடல் பழசாயிருச்சு, வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆத்மா விரும்பிதான் ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்குள்ள போகும். அதனால அதை மரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. துக்கத்தின் பெயர் கிடையாது, அதற்கு சுகதாமம் என்று பெயர் ஆகும். நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். அங்கே நிறைய பொருட்கள் இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் கோவில்களை கட்டுகிறார்கள் என்றால் அச்சமயம் கூட எவ்வளவு செல்வம் இருந்தது. பாரதம் எப்படி இருந்தது? மற்ற அனைத்து ஆத்மாக்களும் நிராகார உலகத்தில் இருந்தன. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா இப்பொழுது சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என குழந்தைகள் அறிந்து கொண்டுள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஷூபாபா தான். பிறகுதான் பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வதனவாசி ஆவார்கள். பிறகு இந்த உலகம். ஞானத்தினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கதி கிடைக்கிறது. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்று பாடப்படுகிறது. பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வருகிறது. ஏனென்றால் சத்தியுகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. இந்த கலியுகத்தை கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளவு உயர்ந்தது. இப்பொழுது குழந்தைகளை என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். என்னை நினைவு செய்தால் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட், தலை மீது இருக்கும் பாவங்களின் சுமையை யோக அக்னியால் எரித்து விட வேண்டும். புத்தியினால் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அழைப்பதற்கு அல்லது கூச்சல் இடுவதற்கு பதிலாக தங்களுடைய உண்மையான சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். அமைதி தேவா, எனக்கு அமைதியை கொடுங்க, எங்க அமைதி கிடைக்கும் அப்படின்னு கூச்சல் இடுறதுக்கு பதிலாக நான் ஆத்மாவே அமைதிதான் அப்படின்னு உங்களுடைய சுய தர்மத்துல நிலைத்திருங்க அப்படிங்கிறார். அமைதி கழுத்தின் மாலையாகும். தேக உணர்வில் நான் மற்றும் எனது என்ற வார்த்தைகளை கூறக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரதானம், தன்னுடைய சதோவன தூய்மையான திருஷ்டி மூலமாக மற்ற ஆத்மாக்களின் திருஷ்டி மற்றும் விருத்தியை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. தன்னுடைய தூய்மையான திருஷ்டி மூலமாக, தூய்மையான பார்வையின் மூலமாக மற்ற ஆத்மாக்களின் திருஷ்டி, அதாவது பார்வை மற்றும் விருத்தினா உள் உணர்வு, என்ன போக்க மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி, தரிசனம் தரக்கூடிய மூர்த்தியாக ஆகுங்கள்.
விளக்கம்: திருஷ்டி மூலமாக சிருஷ்டி மாறும் என்பது பழமொழி. எப்படி பார்வையோ அந்த மாதிரி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் திருஷ்டி, அதாவது பார்வை எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால், அது எத்தகைய தமோகுண அல்லது ரஜோகுண ஆத்மாவையும் மாற்றிவிட வேண்டும். உங்கள் முன்னால் வருபவர்கள் உங்கள் பார்வையின் மூலமாகவே 3 உலகங்களின் ஞானத்தையும் தங்கள் முழு வாழ்க்கை வரலாறையும் உணர வேண்டும். இதுவே பார்வையால் பலனளிக்க செய்தல் என்பதாகும். இறுதியில் ஞானத்தின் சேவை எப்பொழுது நடைபெறாதோ, அதாவது சொல்லால் சேவை செய்ய முடியாதோ, ஞானத்தை மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும், அப்பொழுது இந்த சேவை நடைபெறும். ஸ்லோகன்: தூய்மையின் நடைமுறை சொரூபம் சத்தியத்தான். நான் தூய்மையா இருக்கிறேன் அப்படின்னா அதனுடைய பிராக்டிக்கல் உண்மையா இருக்கிறது, அதாவது தெய்வீக தன்மை என்பதாகும். தூய்மையின் நடைமுறை சொரூபம் சத்தியத்தா, அதாவது உண்மையாக இருக்கிறது, அதாவது தெய்வீக தன்மை என்பதாகும். நல்லது. ஓம் சாந்தி.